அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய கேரக்டர் வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 3வது நம்பர் வரக்கூடிய தேதிகளில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சொன்ன பல விஷயங்கள் வந்து இந்த 7ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கும் மேட்ச் ஆகும். ஏன்னா அதில் ஆன்மீகம், இந்த ஹானஸ்டாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தானோ அதே விஷயங்கள் இவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். எப்படினாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஆன்மீகம், கடவுள் வழிபாடு, பக்தி, கோயிலுக்கு போகிறது, இல்லைனா எந்த மதத்தில் இருக்காங்களோ அந்த மதத்தின் மீதான நம்பிக்கை அப்படின்றது வந்து இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு வந்துடும். இவங்க பொதுவாக சிம்பிளாக இருப்பாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல கலகலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. கலைகளில் ஏதாவது ஆர்வம் இருக்கலாம். மேரேஜ் லைஃப் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருந்தால் தான் நல்லது. கையில் பணப்புழக்கம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கலாம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னா நல்ல டெடிக்கேட்டடாக இருந்து பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் இவங்களுக்கு. அப்படி பொலிட்டிக்ஸ் உள்ள என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவங்களை பார்த்தாலே ஒரு நல்லவங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அவங்களுடைய தோற்றம் வந்து அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு மைண்ட் பவர் வந்து அதிகமாக இருக்கலாம். அதே நேரத்தில் மனக்குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே சொதப்பிட்டு இருப்பாங்க. சூழ்நிலைகள் இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் அப்படின்றது வந்து இவங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில். இல்லை சூழ்நிலைகள் சாதகமாக அமையலை அப்படின்னா ரொம்ப சொதப்பலான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆன்மீக தொடர்புகள் அப்படின்றது வந்து நிச்சயம் இருக்கும். அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த ஆன்மீக தொடர்பு தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இவங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் வந்து ரியல் லைஃப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மதிப்பு, மரியாதை ஈஸியாக கிடைக்கும் இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுடைய தோற்றம், இவங்களுடைய அந்த கேரக்டர் அதுக்காகவே. ஸோ இவங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் பவர் தான். ஸோ மனம் தெளிவாக இருந்து பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். அதே இது ஒரு விரக்தி, ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இவங்களுக்கான கிரகம் வந்து கேது அப்படின்னு வரும். இந்த தேதிகளில் பிறந்தவங்க வந்து கணபதியை இஷ்ட தெய்வமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.